கந்துவட்டி பணத்தை கழுத்து நிறைய மாலையாக மாட்டிக்கொண்டு கேலண்டரில் இருக்கும் மகாலட்சுமி போல காட்சியளிக்கும் இவர்தான் மதுரை கீரைத்துறை பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி. சமீபத்தில் இவரிடம் வட்டிக்கு வாங்கிய ஒரு பெண்ணை கொலை செய்து விடுவேன் என இவர் மிரட்டிய ஆடியோதான் இது. செய்யறதே தரமான சம்பவம். மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். நீ பாராட்ட வர சொல்லுவேன். இங்கனே கழுத்தறுத்து போடக்கூடாது, கொல்ல மாட்டேன். என்னைக்குமே இந்த ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியறாங்க பாரு, அப்படி எனக்கு காசு 5 லட்சத்துக்கு 5 கோடி செலவழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். கையில் புகாரோடு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கும் இவர் மதுரை புலிப்பாண்டியன் தெருவைச் சேர்ந்த சத்யா. 48 வயதான இவர் அந்த பகுதியில் இருக்கும் பெண்களை இணைத்து மகளிர் சுய உதவிக் குழு ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் மருத்துவ செலவுக்காக 1 லட்சம் ரூபாயை மகாலட்சுமியிடம் கடனாக வாங்கியிருக்கிறார். வாங்கிய 1 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 40,000 வரை வட்டி தொகையாக கேட்ட மகாலட்சுமிக்கு இதுவரை 7 லட்சம் ரூபாய் மொய் எழுதி இருப்பதாக குமுறுகிறார் சத்யா. சார், ஒரு அவசரமா மெடிக்கல் செலவுக்காக வாங்கின கை உடஞ்சிருந்துச்சு. இப்போ இடையில 1.5 வருஷம் ஆகுது சார். 1 லட்சம் ரூபா வாங்கினேன் சார். இப்போ எல்லா ரிப்போர்ட்டும் எல்லாமே இருக்கு. மாசம் 40,000 ரூபா கட்டியிருக்கேன் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கேன். இப்போ இடையில என்னால் முந்தா நாள் வரைக்கும் 5,500 ரூபா போட்டு விட்டுருக்கேன். 3,000 போன வாரம் முந்தா நாள் வரைக்கும் எல்லாமே ரிப்போர்ட் இதில் இருக்கு. என்கிட்ட வாங்கினது 1 லட்சம் ரூபா. 7 லட்சம் ரூபா வந்து மிரட்டி என்கிட்ட காசை வாங்கி கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட பூரா கடன்ல இருக்கேன். டார்ச்சல் எல்லா வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு டார்ச்சல். என்னால வீட்டுல இருக்க முடியல, ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து 8 லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்கேன் சார். 1 லட்சம் ரூபாய்க்கு 8 லட்சம் ரூபாய் இருக்கு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஜிபே போன்பே மூலமா அனுப்பியிருக்கேன். கையில தான் வாங்கினேன், பணமா தான் வாங்கினேன். இந்த நிலையில்தான் சென்ற மாதம் வட்டி பணத்தில் கொஞ்சம் குறைந்து விட்டது. அதை உடனே கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரே நாளில் வட்டி குட்டி போட்டு விடும் என கெடு விதித்திருக்கிறார் மகாலட்சுமி. ஆனால் சத்யாவால் ஒரே நாளில் அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் போகவே அவருக்கு போன் செய்து மிரட்டிய மகாலட்சுமி, உன்னை கமிஷனர் ஆபீஸ் வாசலிலேயே வைத்து கை கால்களை எடுத்து விடுவேன் என ஏகவசனத்திற்கு மிரட்டி இருக்கிறார். கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் சந்தோஷப்படுவேனே. ஆபீஸ் கிட்டே வச்சு 2 கையும் அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே படம்ல உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்தியா. நான் ரெக்கார்டு எடுக்கல, புக்கார்டு எடுக்கல. உன்னை மாதிரி ஆளுகளை செய்யறதே தரமான சம்பவம். மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். நீ பாராட்ட மதுரை வர சொல்லுவேன். இங்கனே கழுத்தறுத்து போடக்கூடாது, கொல்ல மாட்டேன். என்னைக்குமே இந்த ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியறாங்க பாரு, அப்படியே எனக்கு காசு 5 லட்சத்துக்கு 5 கோடி செலவழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். மகாலட்சுமி சத்யாவை மிரட்டுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே வட்டி பணம் கொடுக்க தாமதமானதால் அவரை தாக்கி பைக், செல்போன்களை பறித்து சென்றிருக்கிறார். எங்களுக்குள்ள 15-20 நாளா தான் சார் பிரச்சனை. என்னால 15-20 நாளா என்னால பணம் கொடுக்க முடியல. அதுல தான் எனக்கு பிரச்சனை அதிகமாயிருச்சு. உன்னை ஆளை வச்சு குத்தி போடுவேன், ஆளை வச்சு மிரட்டி போடுவேன். நீ வெளியே வந்து பாரு, உன்னை வெட்டாம விட மாட்டேன், குத்தாம விட மாட்டேன். உன் சாவி என் கையில தான்ட்டாங்க. இப்ப நீ காசை கொண்டு வருவியா இல்லையா? இல்ல நான் கமிஷன் ஆபீஸ்க்கு போவேன்னு சொன்னேன். நீ கமிஷன் ஆபீஸ்க்கு போய் பாரு, உன் காலை வெட்டுவேன், உன்னை அங்கேயே வந்து எடுப்பேன் அப்படின்ட்டாங்க சார். என் வண்டி, என் செல்போன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. போன மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. புகார் கொடுக்க இவங்க எல்லாம் பயந்துட்டு எதுவும் கொடுக்கல. இவங்களுக்கு பயந்துட்டு தான் நான் ஊராட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்ப என்னால முடியாதனால இப்ப நான் வந்து என்னால தாங்க முடியல. இது குறித்து புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என சொல்லப்படுகிறது. அந்த தைரியத்தில்தான் அவர் மீண்டும் போலீஸ் பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்ற தொனியில் பேசியிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தெரியாம இல்ல. நான் என்ன சொன்னேன், ஆபீஸ் போனாலும் ஏசி ஆபீஸ் போனாலும் தேவைப்படும். ஏசி ஆபீஸ்க்கு போனாலும் கமிஷன் அடியால வச்சிருக்கேன். ரவுடித்தனம் பேசுறது இதோட நிப்பாட்டு. என்கிட்ட நீ ரவுடித்தனத்தை பேசாத. நான் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பேசினேன். நானு நீ சொன்ன எந்த பஞ்சாயத்து பண்ணு, அதை நான் பஞ்சாயத்து பண்ணேன்னா அங்கே பண்ணிருப்பேன். ஏன் ஓடி ஒழுகிறேன்னு சொன்னேன். உனக்கு காசு கொடுக்கறதுக்கு தானே ஓடி வந்திருக்கேன். நீ தானே சொன்ன. நீ என்ன